Our Chief Minister, our party president, sir, yesterday has promised the people of Tamil Nadu that not one seat will be lost on his watch. And yesterday, when the DMK floor leader mentioned in Parliament that our leader, MK Stalin, hoisted a black flag, you dismissed it by saying that black flag or blue flag does not matter. You brushed it aside. Yes, sir, you brushed it aside by saying a black flag or a blue flag does not matter. A black flag is a sign of protest. Yes. A sign to say we will stand up and fight and we shall not give up. And I like to remind you that a blue flag, sir, is the color Dr. Baba Sahib Ambedkar chose for his party flag. It is the same blue color which you dismiss, that the man who taught us that we should educate, agitate and organize, the man who wrote the constitution chose for his flag this very constitution you are trying to dilute and we here are trying to protect. வெடியை போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணி மண்ணை கவியிருக்கு. இது சாதாரண வெற்றி அல்ல. இன்னும் 100 ஆண்டு கழிச்சும் வரலாற்றில் நின்று பேச போற வெற்றி. ஆணவ பாஜகவினுடைய வீழ்ச்சியை தமிழ்நாடு தொடங்கி வச்சிருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொன்னேன். இன்று தமிழ்நாடு வென்றிருக்கு. எல்லோரும் சொல்லுங்க, வெல்க வெல்க வெல்கவே, தமிழ்நாடு வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, அரசியல் சட்டம் வெல்கவே. நன்றி. எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க. கருப்பு கொடி ஏத்துனா கருப்பு சட்டை போட்டா முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ ஒரே போடா போட்டுட்டோமா இல்லையா? ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. ஏப்ரல் 23 தேர்தலில் நீங்கள் வழங்க போகிற அடி இருக்கு, அதுதான் ரியல் அடி. இந்தியா மொத்தம் இருக்கக்கூடிய காவிக்கரை துடைத்தெறியப்படக்கூடிய தொடக்க அடி தமிழ்நாட்டு இருந்து தான் அதுவும் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேலாவது தமிழ்நாட்டை தேவையில்லாமல் உரசி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய 12 ஆண்டு கால ஆட்சியில் சந்திச்சிருக்கக்கூடிய முதல் தோல்வி, மாபெரும் தோல்வி இது. தேர்தலுக்கு முன்ன தமிழினத்துறை எடப்பாடி சந்திச்சிருக்கக்கூடிய படுதோல்வி இது. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தா தமிழ்நாட்டில் எல்லாரும் அசால்ட்டாக இருந்துருவோன்னு நினைச்சாங்க. தமிழ்நாடு எப்போவுமே அலாட்டாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு முதலமைச்சரா மக்களாக நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பில் இந்த ஸ்டாலின் பற்ற வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்திருக்கு. நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. கருஞ்சட்டப்பட
காவி படையை வீழ்த்தியிருக்கு.